வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம நண்பர் காந்தி. இவர் சண்டைக்கோழி வளர்த்துட்டு இருக்காரு. சண்டைக்கோழி எப்படி வளர்க்குறாருன்றதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் காந்திங்க. நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். காஞ்சிபுரம் நியரஸ்ட் நம்ம ஊர் பேர் கருவேப்பமுண்டிங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் யூஜி பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சேங்க. அதுக்கு முன்னாடியே டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தேன். இப்போ கரண்ட்ல எல்எல்பி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ரிசல்ட் இன்னும் வரல, வெயிட் பண்ணிருக்கேன். பார்ட் டைம்ல ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. அது போக ஈவினிங் டைம்லயும் மார்னிங்ல நம்ம கோழி பராமரிக்கிறது தான் நம்ம வேலைங்க. அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வெளியே எங்கேயும் போகாம அது கூட ஒரு என்ஜாய்மெண்ட், எனக்கு ஒரு மனசு ஆறுதல். அவ்வளோ. கோழி வளர்க்குறேன்னு சொல்றீங்க. இந்த கோழி எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க? அதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் தனிப்பட்ட முறையில் சண்டை கோழி தனியாக வளர்க்குறது ஒரு 11th 12th வளர்த்துன்னு இருக்குங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னா, அப்பா சின்ன வயசுல வளர்த்துருக்குறாருங்க. அது சண்டை கோழி கிடையாதுங்க, நம்ம சாதா சிறுவடை கோழி தாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த சேவல் எல்லாம் எடுத்து நம்ம ஊர் கிரவுண்ட் ஒன்று இருக்கு, கபடி கிரவுண்ட் இருக்குங்க. அந்த கிரவுண்ட்ல திருவிழா டைம்ல எல்லாரும் சண்டை விடுவாங்க. இப்போ சண்டை விடுற மாதிரி அது இந்த தண்ணி போடுறது, இடைவேளை கொடுக்குறது, தயார் பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. வீட்டில் வளர்க்குற கோழியை எடுத்து சண்டை விடுவாங்க. நாக் அவுட் முறையில் தான் விடுவாங்க. வின் பண்ற கோழி எடுத்து கொண்டாடுவாங்க. அது எதுவுமே சண்டை கோழி கிடையாதுங்க. சாதாரண நாட்டு கோழியில சித்தராசி கோழி தாங்க, கத்தி கொண்டன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க அந்த கோழிகள். இது பழைய காலத்துல ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாரம்பரியம் அழிஞ்சு போச்சு, அப்படியே விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அப்பாவே ஒரு சேவல் வெளில இருந்து சண்டை சேவல் ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துச்சு, வளர்த்தாருங்க. அதுல இருந்து எனக்கு அது பிடிச்சிச்சுங்க. அதே கண்டினியூ அப்படியே அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து தலைமுறை அப்படியே எடுத்து வளர்த்துன்னு இருக்கிறோம். அதாவது இதுவரையும் நாட்டுக்கோழி நாட்டு சேவல்களை சண்டை விடுறாங்கன்றத இதான் முறையா நான் கேட்குறேன். அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் தகவல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நாட்டுக்கோழின்றது சண்டை கோழி நாட்டுக்கோழி இனத்துல தான் வரும். நான் சொல்ல வந்தது எதுனா, சித்தராசி கோழி தான் நம்ம சைட்ல முதல்ல சண்டை விட்டு இருந்தாங்க. அப்போ சண்டை கோழி அவ்வளோ இந்த பக்கம் ஃபேமஸ் கிடையாதுங்க. நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அந்த பக்கம் சண்டை கோழியோட மோக்கம்லாம் எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கிற சாதாரண சித்தராசி கோழி சேவலே வீட்டில் ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க. அதை எடுத்து ஒரு இடத்துல திருவிழா டைம்ல சண்டை விடுவாங்க. அது நம்ம இப்போ இருக்கிற சண்டை சேவல் மாதிரி அசில் பிரீட் மாதிரி ஹெவியெல்லாம் சண்டை போடாதுங்க. லைட்டாக தான் சண்டை போடும். சண்டை போட்டு தூக்குற கோழி ஓடிடும். கீழே விழுற அளவுக்கு, அந்த அளவுக்கு மனப்பொடி போட அந்த அளவுக்குலாம் ஹெவியெல்லாம் சண்டை போடாதுங்க. லிமிட்டாக சண்டை போடும், ஓட்டுருங்க, அவ்வளோதாங்க. அதில் கோழிக்கும் பாதிப்பாக இருக்காது. மனுஷங்க அந்த என்ன சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் கோசம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நாளடைவில் சண்டை கோழி அந்த முகம் படிப்படியாக பரவ இப்போ எல்லாரும் நாட்டுக்கோழி அந்த சித்தராசி கோழியை விட்டு முழுசாக சண்டை கோழி மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சண்டை கோழியை தயார் பண்ற மாதிரி அதுக்கும் ஏதாவது தயார் பண்ற முறை, சாப்பாடு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவீங்களா? இல்லைங்க, அது சித்தராசி கோழி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தான் போடுவோம். ரொம்ப பெருசா அதை தயார் பண்ற முறைலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக வளர்ப்போம். எல்லா வீட்லயும் எது நல்லா ஒரு என்ன சொல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே போட்டு கொஞ்சம் ஒரு தனி கவனிப்போட இருக்கும். அது மட்டும் ரொம்ப க்ளோஸா வரும். சித்தராசி கோழிலாம் பெரும்பாலும் யாரும் கிட்ட வராதுங்க. சேவலுங்க மட்டும்தான் நல்லா பழகினா மட்டும்தான் கிட்ட வரும். நம்ம வீட்டுல இந்த சேவல்லாம் வீட்டு வாசலே இருந்து இருக்கும். யாருன்னா வெளில போனா அவங்க பின்னாடியே ஓடும், உள்ள வந்தா பின்னாடியே ஓடிடும். அதுக்கு சாப்பாடு போட்டாதான் அது வீட்டை விட்டு வெளில போகும். அரிசி ஏதோ ஒன்று எடுத்து வந்து அதை கையில் கொடுத்தாதான் சாப்பிட்டு தான் வீட்டை விட்டு வெளில போகும். இல்லைன்னா வாசல்லே நின்று இருக்கும். யார் உள்ள போனாலும் உள்ளவே ஓடிடும், வெளியே போனா திருப்பி கூடவே ஓடிடும். ஆளுங்களை பார்த்து கத்தினு சாப்பாடு போட்டு விட்டாதான் அது வீட்டை விட்டு வெளியே போகும். அதை யாரும் துரத்தவும் மாட்டோம். நம்ம வீட்டில் பழகிச்சு அந்த அளவுக்கு. அது இப்போ நீங்க எவ்வளவு நாள் இந்த சண்டை கோழி வளர்க்குறீங்க? அதுல ஏதாவது சண்டை டோர்னமெண்ட் மேட்ச் இந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்கீங்களா? நான் ஒரு 11th 12th படிக்கும் போதுலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு அப்போதைக்கு குரு எல்லாம் யாரும் இல்லை. வீட்டில் அப்பா வாங்கி கொடுத்த சேவல் வச்சு நானே வளர்த்தேன். பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்க, லோக்கலில் இருக்கிறவங்க சேவல் கூட மட்டும் சண்டை விடுவேன். எனக்கு அவ்வளோ தெரியாது. என்னைய நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. நம்ம சேவலில் கூட பெரிய சேவலை எடுத்து வந்து கட்டி அந்த மாதிரி அடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்மளே அனுபவம் இல்லாத அப்போ. கடைசியாக இப்போ 2020 அரக்கோணத்தில் ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அதில் நம்ம சேவல் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஆந்திரா சேவல் ஒன்று, அது கூட தான் நம்ம சண்டை விட்டோம். நம்ம சேவல் வின் பண்ணிச்சுங்க. 3வது ரவுண்டில் தான் வின் பண்ணிச்சுங்க. ஸ்டார்டிங்கில் அடிச்சிருக்கணும், ஒரு கண்ணு கொடுத்ததுனால சண்டை கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சுங்க. அப்புறம் 3வது அன்னைக்கு முன்னாடியே வச்ச ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. 3வது டர்னில் வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜெயிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பில் தான் இருக்கலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம், அவர் தோத்தாரு. இருந்தாலும் அவர் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இது வரைக்கும் ஏதாவது லிங்க்னா ஏதாவது தேவைன்னா அந்த சைடு எதனா சண்டைன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. நம்மளும் எதனா தெரில இல்லை நம்ம சோக்கில் எதனா
வேணா நம்மளும் அவர்கிட்ட பேசுவோம். எதிராக சண்டை விட்டானா எதிரி மாதிரிலாம் பழகிக்கல, நல்லபடியா அவரும் இன்னைக்கு வரைக்கும் டச்சில் தான் இருக்கிறாரு. அதாவது சண்டை கோழிகள்ல இந்த கத்திக்கால் வெத்துக்கால்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆமாங்க. மாதிரி ரகத்துல நீங்க எதை வளர்க்குறீங்க? அப்புறம் ஜாவா, யாக்குத்து, தும்மர் இந்த மாதிரி லைன்லாம் நிறைய சொல்றாங்க. இதுல நீங்க எந்த மாதிரி வகையெல்லாம் வச்சிருக்கீங்க? எதெல்லாம் வளர்த்துறீங்க? நம்ம சைடுல வந்து கத்திக்கால்ன்றது சுத்தமா யாருமே பண்றது இல்லைங்க. அது கோழிக்கும் ஆபத்து, மனுஷனுக்கும் ஆபத்து. அதனால அதை யாரும் யூஸ் பண்றது இல்லை. வெத்துக்கால் தான் இங்கே வளர்க்குறோம். நம்ம வீட்டில் யாக்கூத் தான் மெயின் ப்ரீடாக தான் இருக்கும். மேக்ஸிமம் யாக்கூத் தான் எல்லாமே இருக்கும். அது போக கதறு, ஜாவா, கீரி, தும்மரு, பீலா. பீலா வந்து ரகத்திலே எனக்கு பிடிக்காத ரகம் பீலா தான். மேக்ஸிமம் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்காது. தப்பி தவறி ஏதாவது 1-2 ப்ரீட் ஆகுனா கூட சான்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காதுங்க. சீதா இந்த மாதிரி ரகம்லாம் இருந்ததுங்க. மேக்ஸிமம் ரகம் வந்து இந்த ஜாவா, சீதா இந்த மாதிரி ஒயிட் வந்து பெரும்பாலும் இது வந்து நம்ம வீட்டுக்கு செட் ஆகல. அதனால கதறு, யாக்குத்து இது 2 தான் நம்ம வீட்டில் நிற்குது. மற்ற சேவல் எதோ எடுத்து வந்து வச்சு பார்த்துட்டேன், வீட்டில் நிற்கல. இந்த 2 கலர் மட்டும் தான் நிற்குது. நமக்கு ஃபேவரட்டாக இருக்குதுன்னா யாக்குத் தாங்க. கதர் யாக்குத் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நம்ம சைடில் தான், சென்னை இந்த காஞ்சிபுரம் சைடில் தான் கதர் யாக்குத் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை அந்த பக்கம்லாம் மயில அது இதுன்னு கொஞ்சம் பேரே வேற மாதிரி இருக்குங்க, இங்கேயும் அங்கேயும். இப்போ ஏதாவது கோழி வச்சிருக்கீங்களா? அதை ஏதாவது காமிக்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கு என்ன வயசு ஆகுது? இது வயசு 3 இருக்குமா, 3 வயசு இருக்கும் சாலிடா. ஜாவா, கதர் இப்படின்னு சொல்றீங்களா? இது என்ன ரகமான கோழி? யாக்குத்துங்க. இது யாக்குத்துங்க சேவலுங்க. நம்ம வீட்டுல இது நம்ம வீட்டுல இருக்கிற ஒரே சேவல் இவர் மட்டும்தான். இவர் கூட வந்து இன்னொரு பொட்டை இருக்குது, இதே லைன் மட்டும் தான். பிளட் இது 2 ஒன்று தான். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே தீனி வச்சுட்டு போயிடுவாங்க. வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டு ஒரு 8 வரும், இல்லை முன்னாடியே வந்துட்டாலும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் கோழி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பக்கத்தில் சின்ன இருக்குது, அது கூட விளையாண்டு இருக்குது. அது எதனா முடிஞ்சா ட்ரைன் பண்ணுறது, இல்லைன்னா சாப்பாடு ஊட்டுறது, இதுதான் மேக்ஸிமம் டைம். வெளில எங்கேயும் சுத்த மாட்டாங்க, கோழி கூட இருந்துட்டு அவள் தான் நைட்டு என்ன சாப்பிட்டோமா படுத்தோமா அப்படியே போயிடுங்க. இப்போ கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே சண்டை கோழி வளர்க்கலாங்க? அதுக்கு சாத்தியம் தான் இருக்கா? வளர்க்கலாம். அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டுக்காரங்க இவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் வளர்க்க முடியும். நம்ம வளர்க்கலான்ட்டு வாங்கி வச்சுட்டு போயிடுவோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம திட்டுவாங்க. அப்படி வீட்டில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னா பக்கத்தில் எங்கன்னா வெளில போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுவான், கள்ளத்துக்கு அடிப்பான், தேவையில்லாமல் சண்டை வரும். நம்மள திட்டினா ஆச்சா கூட நம்ம பொறுத்துக்கணும், நம்ம கோயிலில் வச்சா நம்ம தாங்க முடியாது, தேவையில்லாமல் ஒரு மனசாபம் தான் வரும். அதனால இடம் இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க இல்லை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா நம்ம வளர்க்கலாம். அப்படி இல்லை, ஒத்துழைப்பு யாருமே இல்லைன்னா நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேக்கில் வச்சு தான் வளர்க்க முடியும். ரேக்கில் வீட்டிலேயே ரேக் வச்சு அது உள்ளே தான் வச்சு வளர்க்க முடியும். இப்போ கோழி வளர்க்குறதுல வந்து ரேக்ல வச்சு வளர்க்குறது நல்ல தரமான கோழிங்களா வருமா, இல்லை திருச்சல்ல விட்டு வெளியில மேய விட்டு வளர்ற கோழிகள் வந்து நல்ல தரமான சேவல்கள் வருமா? வெளியில ஏதாவது மாறுபாடுகள் வருமா? உள்ள ரிங்கு உள்ளவே இருந்தா அவங்க சாப்பிட்டு அப்படியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இருக்காது, வீரியமா இருக்க மாட்டாங்க. எனர்ஜி இருக்கும், உடம்பு இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆனா வீரியமா இருக்க மாட்டாங்க. ஓப்பன்ல மேயிற கோழிங்களோட வீரியமே தனிதான். குப்பை சீக்கிரத்துல இருந்து மேயறதுக்கு, அது இப்போ மேய்ச்சல்லே சாவல சண்டை போட ஆரம்பிச்சிடும், அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். மேயிற கோழிங்க வந்து கொஞ்சம் டாப் தான், நல்லா இருக்கும். அதாவது இப்ப கோழி வந்து திருச்சல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. சண்டைக்கு விடும் போதும் அதே மாதிரி திருச்சல்ல தான் விட்டு வச்சிருப்பீங்களா? இல்லைங்க, சண்டைக்குன்னு ரெடி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சரி ஆயிடுச்சுனாவே கோழி ஃபுல்லா ரிங்ல தான் இருக்கும். திருச்சல்ல விடுவோம், காலையில கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம். நம்ம கையில ஆள் இருக்கும்போது மட்டும்தான் வெளியே விடுவோம். இல்லை சும்மா இருக்கும்போது வெளியே விட்டோம்னா பக்கத்துல இருக்கிற கோழி கூட சண்டை போட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா பொட்டைங்களை மிதிக்கிறதுல அதோட எனர்ஜி லாஸ் ஆகிடும், கழுத்துல வீரியமா சண்டை போட முடியாது. அதனால ஆள் இருந்தா வெளியே விடுவோம், இல்லைன்னா ரிங்ல தான் இருக்கும். இப்போ இந்த கோழி ஏதாவது சண்டைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, சண்டைக்குலாம் எதுவும் தயார் பண்ணல. இன்னும் மழை காலம் முடிச்சது இல்லை, தொடர்ந்து மழை, ஃபுல்லாக நோயா இருக்குது. எல்லாம் நம்ம ஊரில் பெரும்பாலும் இடத்துல பெரும்பாலும் நோயாக தான் இருக்குது. அதனால கோழி கழுவு விடுறதில்ல, வீட்டில் தான் வச்சுருக்கு. இது கூட ஒரு பேர் மட்டும் நம்மள அரக்கோணத்தில் வச்சாருங்க, அதை கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, கோல்டு காயின் ப்ளஸ் சர்டிஃபிகேட். இது கவர்மெண்டா? ஆமாம், கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி தான் பண்ணாங்க. இந்த வருஷம் கேட்டாங்க, நான் கிடைக்கல. கவர்மெண்ட்ன்றதுனால பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்புலாம். கவர்மெண்ட்டும் ஒரு சில மேட்சை அலோவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பண்ணுறாங்க. இந்த சேவல் சண்டைக்கு வந்து நம்ம அரசு வந்து தடை வச்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
சேவல் சண்டையில் பெட்டிங்கை வந்து தடை பண்ணுறது வந்து நியாயமான விஷயம் தான். ஆனால் சேவல் சண்டையை தடை பண்ணுறதுனால நாட்டினம் வந்து சண்டை சேவல் பொதுவாக அழிஞ்சு அரசு வந்து சேவல் சண்டையை வந்து தடை வச்சிருக்காங்க. அதுலேருந்து விலக்கு கொடுக்கணும். அதனால வந்து சேவல் கலை வளரும். நம்மளுடைய பரம்பரை, நம்ம வீர பரம்பரை, நம்மளுடைய கலை வந்து வளரும். நாட்டு சேவல் இனங்களும் வளரும். ஆரோக்கியமான ஒரு சேவலில் வளரும் போது வளர்த்த சண்டையிடும்போது அதோட கலையும் வளரும். அதை உணவு உட்கொள்ளும் போது நம்மளோட உடலும் உறுதியாக இருக்கும். ஜல்லிக்கட்டு மாதிரி இதுவும் வீர விளையாட்டு தான். நம்மளோட வீர விளையாட்டு இதுவும் ஒரு வகை தாங்க. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு மாடுகளை தயார் செய்யறோம், பராமரிக்கிறோம், அதுக்கு டேங்க் பண்ணு எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு பாக்ஸர் பண்ணுறாங்க. ஒரு களத்தில் வந்து இதை எப்படி ஜல்லிக்கட்டு மாடு இருக்குதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி தான் சேவலை கற்றுக்கிறோம். இதில் வந்து பணத்துக்காக சண்டை விட்டு ஒரு பெருமைக்காக கவர்மெண்ட் மாதிரி அடுத்த நாள் அதில் சண்டை விட்டு தான் நல்லது. தேவையில்லாமல் மறைமுகமாக பணத்துக்காக அதிக விலை வச்சு சண்டை விட்டுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதை தடை பண்ணிட்டு நார்மலாக கவர்மெண்ட் வந்து நடத்துறதுக்கான அனுமதி வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களும் நல்லா இருப்பாங்க. மற்ற இதில் இந்த கோழிகளை வளர்க்கத்தை விட்டுட்டு இன்னைக்கு கோழிக்கறிக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால பிராய்லர் கோழிகளை இறக்கி பண்ணுறாங்க. பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தேவையில்லாமல் ஹார்மோன் ப்ராப்ளம், மலட்டுத்தன்மை, சீக்கிரம் மெச்சூர் ஆகிட்டு தேவையில்லாத பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம், நிறைய அது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகுங்க. இதே நாட்டு கோழிகளை சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது கூட பழகி பாருங்கள், மனசு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நாங்களாம் நம்ம வீட்டில் வளர்க்குற எந்த ஒரு கோழியும் நாங்கள் சாப்பிடுறது வளர்ப்போம், பராமரிப்போம், அது கூட பழகும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து நம்ம கிஃப்டாக தான் பண்ணுவோம். விற்கிறதும் இல்லை, நாங்கள் வந்து சாப்பிட்றோம். நம்ம வீட்டு கோழி அவங்க வீட்டில் யாரும் சாப்பிடுவோம். வந்து அழியறதுனால இறைச்சி தட்டுப்பாடு வருது. அந்த இறைச்சி தட்டுப்பாடுக்காக தான் இந்த பிராய்லர் கோழி இந்த தேவையில்லாத எல்லாம் உள்ள வந்து இதனால மனுஷனுக்கு அழிவுதான் இருக்குது. இந்த சேவல் சண்டையை சேவல் சண்டை தடையை வந்து விலக்கிட்டா எல்லாரும் வந்து கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரும்பாலும் வந்து அந்த இறைச்சி தேவையை வந்து கோழி தீர்த்து வச்சிரும். அது ஆரோக்கியமான இயற்கையாக வளர நம்ம கோழிகளை சாப்பிடும்போது நம்மளும் இயற்கையாக இருக்கலாம், இயற்கையாக வலுவாக இருக்கலாம். அது கூட பழகும்போது நம்ம மனசும் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். மற்ற பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாமல் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா ஃப்ரீ டைமில் வந்து நம்ம எதை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுறோம். நாளைக்கு பொண்ணு போதை அப்படின்னு போகிறத விட கோழிங்க கூட ஒரு மனசு ஆசை அதுக்குள்ள பழகி சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துட்டு போயிடலாம். கோழிங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறதுனால அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதுக்கு என்னென்ன தேவை, உணவு முறையிலேருந்து மருத்துவ முறையிலேருந்து பழக்கம் எல்லாத்துலேயுமே அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம அறிஞ்சு நம்ம செய்கிறதுனால நம்ம கூட பழகிறவங்ககிட்ட நம்ம குடும்பத்தாருக்கும் என்னென்ன தேவை, எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன தேவைன்றதை நம்மளால உணர முடியும். நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு அவங்களுக்கு நம்ம செய்யணுன்ற நன்றிங்க. நன்றி, வணக்கம்.